ஹலோ ஸ்வீட் ஆர்ட், இன்னைக்கு நம்ம அறமோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒன் ஷாட்குள்ளே போகலாமா? ஸோ நீங்கள் காலேஜ்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வெட்டியாக தான் இருக்கீங்க. ஸோ டெய்லி நைட் ஆனால் நீங்கள் பைக் ரேசிங் இருக்கும்ல, ஸோ அதை பார்க்குறதுக்கு போவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ அதே மாதிரி இன்றைக்குமே அந்த பிளேஸ் போகிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு வயன் அன்றைக்கி வந்து அதே பாய்ஸ் கேங் வந்திருக்காங்கடி. எங்கே? அதுவும் அங்கங்கே அதில் இருக்க லீடர் உன்னையே பார்த்துட்ருக்காண்டி. என்னையா? எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே. நீங்கள் ஏதாவது கூத்து விடுறீங்களா? சத்தியமாக அப்படி இல்லை ஒன்று தான் பார்க்குறானுங்க. ஸோ நீங்களுமே பார்க்குறீங்க, அங்கே இருக்க பையன் உங்களே குறுன்னு பார்த்துட்டு இருக்கா. இவன்னா இப்படி மொழின்னு முழிச்சிட்ருக்கான். சரி விடுங்க, நம்ம அப்படி கண்டுக்காமலே இருக்கலாம். எனக்கு நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவன் மேலே தான். வாங்க போகலாம் அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ ரேஸும் ஸ்டார்ட் ஆக போகுது, அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு பிளேயர்ஸாக அவங்க பைக் எடுத்துகிட்டு வராங்க. அங்கே பாரு வந்துட்டான் அவன். எங்கே ஐயோ என்ன அழகு! இந்த ரெட் சூட்டில் இவன் செம்ம அழகாக இருக்கும். ஐயோ இவன் எங்கேயாவது கடத்திட்டு கூட்டிகிட்டு போயிடலாமான்னு தோணுது. அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது எல்லாரும் ஜாக்சன் அப்படின்னு கத்திட்ருக்காங்க. உடனே நீங்கள் வந்துடுவாளுங்க ஜாக்சன் கத்திக்கிட்டு அப்படின்னு முடிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ வந்தது ஜாக்சன் தான். அவரே நீங்கள் நின்றுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்த்துருக்கும்போது அவருமே ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கேஷுவலாக அவங்கள பார்த்து ஒரு ஆய் விங் பண்ணியிருப்பார். உங்களுக்கு அவ்வளோதான், என்னை பார்த்து கண்டுபிடிச்சிட்டான். ஐயோ மைண்டு விழுற மாதிரி ஆக்டிங் போட்டுட்ருக்கீங்க. புட்ரி அவளை ஏதாவது நடந்தால் போதுமே உடனே ஆக்டிங்கை போட்டுற வேண்டியது. பொறாமடி உங்கள் எல்லாருக்கும். அவன் என்னை பார்த்து கண்ணடிச்சான்னு. அவன் வாரம் இப்படி தான் ஒரு பொண்ணை பார்த்து கண்ணடிப்பான். போங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனால் நான் கட்டினா இந்த மாதிரி ஒரு பைக் ரைஸராக தான் கட்டுவேன். சரிங்க மேடம், நடந்தால் சந்தோஷந்தான் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உங்களை கலாச்சிட்ருக்காங்க. சரி நீங்கள் இப்படி நின்று பேசிகிட்டே இருக்கும்போது உங்கள் பின்னாடி ஒரு பர்சனை உங்களை அப்படியே தள்ளிக்கிட்டு எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் மூவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அப்படியே ஸ்லோமோவாக பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவ்வளோ ஹைட்டுக்கு ஒரு பர்சன். காண்ட் யூ ஹியர் மீ ப்ளீஸ் மூவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாரி அப்படின்னு லைட்டாக தள்ளி நிற்கிறீங்க. அப்போ ஒன் சைட் போயிட்டதோ வயன் ஆரம் எவ்வளோ க்ளோஸாக பார்த்தோம், அவர் ஃபேஸை பார்க்கல. ச்சே, அப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக நின்றுட்டுருக்கீங்க. வயன் ஒன்று தாண்டி என்னாச்சு? ஆரம்மா இப்போ வந்தது இவ்வளோ க்ளோஸில் பார்த்தோம், அவரோட ஃபேஸை பார்க்கலையே நான். அதுதானே நானும் சொன்னேன், நாங்களுமே அவர் ஃபேஸை பார்க்கல. ச்சே போங்கடி, ஏண்டி அவர் அப்படி பண்ணார்? ஏண்டி அவர் அப்படி பண்ணுறாரு? அவரோட ஃபேஸை ஏன் ரிவலே பண்ண மாட்டாரு? அவரோட டையார்ட் ஃபேன்ஸ்க்காக இது கூட பண்ண மாட்டாரா? அப்படி நீங்கள் புலம்பிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஆரம் உங்கள் பின்னாடி ஃபுல்லாக ஹெல்மெட்லாம் போட்டு நின்றுட்டுருப்பார். இது வரைக்கும் ஃபேஸை ரிவீல் பண்ணியிருக்க மாட்டார் யாருக்கும். சரி வாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு போகலாம் அப்படின்னு எல்லோரும் அங்கே போய் நிற்கிறீங்க. ஸோ ஆரம் அப்படியே ஸ்டைலாக நடந்து போயிட்டு அவரோட நிஞ்சா பைக்கை அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஆர் யூ ரெடி பேபி ஷால் வி கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கேர்ள்ஸ் எல்லோரும் இப்படி சொன்னதும் கத்துறாளுங்க கையா முய்யான்னு. ஆரம் ஃபுல் பிளாக் தீமில் இருப்பார். ஸோ நீங்கள் அதையுமே பார்த்து அப்படியே மயங்கிடுறீங்க. ஐயோ இவன் என்னடி பிளாக் தீமில் இப்படி இருக்கான், பிடிங்க அப்படின்னு விழுந்துடுறீங்க. இவ்வளோ தூக்கிட்டு போடுங்கடி அபி, சும்மா எல்லாத்தையும் பார்த்து விழ வேண்டியது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் உங்களை காத்துக்கிட்டே நிற்க வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ எல்லாருமே ஆரம் ஃபேஸ் ரிவல் அப்படின்னு கத்திட்ருக்காங்க. நீங்களுமே கத்துறீங்க. அப்போ ஜாக்சன் வந்துட்டு என்ன ஆரம், இன்னும் எத்தனை நாள் தான் ஃபேன்ஸ் எப்படி ஏமாற்றிட்டுருக்க போகிறேன்? உன் ஃபேஸை எப்போ ரிவல் பண்ணுறதா ஐடியா இருக்குது? அப்போ ஆரம் வந்துட்டு சாருக்கு இந்த வாட்டியாவது மேட்ச்சில் வின் ஆகணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இப்படி ஆரம் கேட்டது ஜாக்சன் ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிக்கிட்டு, உன் ஃபேன்ஸ் எல்லாம் உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு, உன்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு இந்த வாட்டியும் நீ வின் ஆகிடுவேன்னு நினைக்கிறியா? இல்லவே இல்லை, இந்த வாட்டி நான் தான் வின் ஆவேன் அப்படின்னு ஜாக்சன் சொன்னது ஆரம் எதுவுமே கண்டுக்காம அதுவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஆடியன்ஸ் எல்லாருமே பெட் வச்சுக்கிறாங்க யார் வின் பண்ணுவாங்கன்னு, ஜாக்சனா இல்லை ஆரமான்னு. உங்களுக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். ஐயோ நான் யாரை சூஸ் பண்ணுவேன், ஆரமா ஜாக்சனா? எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். வயன் ஜாக்சனை சொல்லு. ஆரம்க்கு இவ்வளோ நாள் நம்ம சியர் பண்ணியும் அவனோட ஃபேஸ் அவன் ரிவலே பண்ணல, இனிமா நீ அவனை நம்பிட்டுருக்க. நீ ஜாக்சனுக்கு இந்த வாட்டி ஓட் போடு. எப்பயும் போல் நான் ஓட் போடலடி, யார் வின் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். அப்போ மெர்லின்னு ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு புது பெட் வச்சுக்கலாமா? என்னது
ரேஸில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லோரும் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணணும். வாட், என்னடி பேசிகிட்டு இருக்க நீ? ஆமாம், நாங்கள் ஜாக்சனுக்கு தான் ஓட் போடுறோம். ஸோ நீங்கள் யாராவது ஆரம்க்கு ஓட் போடுறதா இருந்தால் போடுங்க. ஜாக்சன் வின் பண்ணால் நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன், ஆரம் வின் பண்ணால் உங்கள் இதில் யாராவது ப்ரப்போஸ் பண்ணணும். புரியுதா? ஹே மெர்லின், இல்லை எங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது? தட்ஸ் யுவர் ப்ராப்ளம். நான் ஜாக்சனுக்கு ப்ரப்போஸ் பண்ணால் அவன் எனக்கு கண்டிப்பாக ஓகே சொல்வான். அது மாதிரி உங்கள் சைடில் யாராவது ஆரம்க்கு ப்ரப்போஸ் பண்ணால் அவன் ஓகே சொல்வானா? நீங்கள் எல்லாம் முழிச்சிட்ருக்கீங்க. வயன் என்னடி இப்படி கேட்குறா? எனக்குமே ஒன்றும் புரியல. என்ன மென்டல் அது பிடிச்சிடுச்சா அவளுக்கு? என்ன பதிலே வரல? அது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் இல்லை. அப்போது இந்த பெட்டில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு ஒத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரேஸ்க்கு வரக்கூடாது. என்ன, ஏன் வரக்கூடாது? அடிச்சு பல்லெல்லாம் உடச்சிடுவேன் அப்படின்னு எகிறீங்க நீங்கள். வாயின் சும்மா இரு பேசிக்கலாம். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு, நாங்களாம் ஒன்றும் பயந்து விடல, நாங்கள் பெட்டுக்கு வரோம், நாங்கள் ஆரம்புக்கு தான் ஷேர் பண்ணுவோம். இன்கேஸ் ஆரம்பு வின் ஆகிட்டாருன்னா எங்கள் வாயின் ப்ரப்போஸ் பண்ணுவான். வாட் த ஹெல், நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொன்னேன்? வயன், நீ தான் எங்களை காப்பாற்றணும். உனக்கு தான் பிடிக்கும்ல ஆரம்பம்? ரொம்ப பிடிக்கும், ஆனால் இந்த மாதிரி இல்லடி. ஏன்டி இப்படி கோத்து விட்டுறீங்க? அவர் என்ன அக்செப்ட் பண்ணலைன்னா எல்லோரும் முன்னாடியே மானமே போயிடும். பண்ணால் பண்ணிட்டோம், பணம் கட்டி போட்டோம், விடு. நம்மளுக்கு அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லை. நம்மளுக்கு தேவை இந்த மெர்லின் கிட்ட தோற்று போகக்கூடாது. இந்த கேமில் ஆரம் தான் வின் ஆவார், 100% ஷியோர். அடுத்த வாரம் மெர்லின் எப்படி பார்க்க முடியாது. ஸோ காய்ஸ் எல்லாருமே மெர்லினை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவ பாட்டுக்கு வந்துடுறா. ஸோ நீங்கள் பின்னாடி எருமை யார் கேட்ட நீ இப்போ ஓகே சொன்னேன், நான் என்னால் முடியாது, நீ வேணா போய் ப்ரப்போஸ் பண்ணு. இவ்வயன் மெர்லின் ரொம்ப ஓர சீன் போட்டுட்டு இருந்தான், அதனால தான் அப்படி பேசிட்டு வந்தேன். அதுக்கு ஏண்டி என்ன கூட்டு விட்ட? நீ தான் நம்ம கேங்கில் ஓரளவுக்கு சுமாராக இருக்க. என்ன சுமாராக இருக்குண்ணா? ஆமாம், ஆரம் எப்படியோ ஃபேஸை காட்ட மாட்டாருன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ எப்படி இருந்தால் என்ன, நாங்களே கொஞ்சம் அழகாக இருக்கோம்ல. எங்கள் அப்பா அம்மாலாம் இன்னுமே அழகான பசங்க தான் பார்ப்பாங்க. அப்போ நீ ஆரம் அழகாக இருக்க மாட்டாருன்னு சொல்கிறியா? மேபி அதனால தானே அவன் பயந்துக்கிட்டு ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டான். இதுக்காகவே நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன்டி. அவன் அழகாக இல்லைன்னு கூட பரவாயில்ல, நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன். உண்மையாகவே போய் ப்ரப்போஸ் பண்ணுவேன். என்ன உண்மையாகவே வா? உண்மையாகவே ஒரு ப்ரப்போசல் பண்ண போகிறேன், நீங்கள் எல்லோரும் பார்த்து சாவுங்க அப்படின்னு கோச்சிக்கிட்டு போயிட்டு ஆரம்னு கத்திட்ருக்கீங்க. ஸோ ரேஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே எல்லோரும் ஃபேவரட் ரேஸரை ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஷால் வி ஸ்டார்ட் நவ்? யா அப்படின்னு எல்லோரும் கத்திக்கிட்டே. ஸோ 1 2 3. ஸோ கன் ஷாட் வருது. ஸோ இவங்கெல்லாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணுறாங்க. ஆக்ஷன் அப்படியே விட்டதோ ஜெட்டு மாதிரி ஸ்பீடில் போகிறான். ஸோ ஆரம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறாரு. ஆரம் என்னாச்சு, ஸ்பீடாக போங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் பயத்தில் இந்த மெர்லின் உங்களை பார்த்து திமுறை சிரிச்சுக்கிட்டே இருக்கா. போயா நீ வேணா இப்போயே வீட்டுக்கு ஓடிட்டு, எப்படியோ ஜாக்சன் தான் வின்னாமா. இந்த பாரு ஆரம் எவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கான். மெர்லின் நீங்கள் கொஞ்சம் மூடிட்டு நிற்கலாம். எவ்வளோ திமிரு உனக்கு, உன்னை விட ஒன்றும் இல்லை அப்படின்னு அவள் பேசுகிறத கண்டுக்காமல் நீங்கள் பாட்டு ஆரம்புக்கு சேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த ரைஸோட டெட் எண்ட் வந்ததோ ஆரம் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாரு. அவ்வளோதான், அந்த ஸ்டேடியமில் இருக்க எல்லாருமே கத்துறாங்க ஆரம்னு. நீங்கள் உங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஆரம் வின்னாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ எல்லோரும் ஆரம் கத்திட்டு இருக்கும்போது என்னடான்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது ஸோ ஆரம் அப்படியே ஸ்பீடாக வந்து கேமை ஃபினிஷ் பண்ணிட்டாரு. அவ்வளோதான், எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கள தூக்குறாங்க. ஆரம் தான் வின்னு, போடு வயன் அப்படின்னு உங்களை தூக்கிட்டு ஷேர் பண்ணுறாங்க. அதான் ஆரம் பார்த்துட்டு, என்னடா அது, நான் இங்கே வின்னானா அந்த பொண்ணு எதுக்கு தூக்கிட்டு இருக்காளுங்க. உங்கள் வயசுலேருந்து ஹாப்பி டேஸ் வருது, உங்களாலே இது நம்ப முடியல. என்னது நான் அழுகுறேண்ணா, எதுக்கு நான் அழுகுறேன், ஐயோ அப்படின்னு ஐஸை அப்படியே தொடச்சிக்கிட்டே நீங்கள் மெர்லின் ஒரு மாதிரி ஸ்மெர்க் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி திமுறான ஆட்டிடியூடோட அவன் முன்னாடி போகிறீங்க கேட் வாக்கில். சி ஒழுங்க நட. என்னடி உனக்கு, ஆரம் தான் வின் ஆகிட்டாரு, ஜாக்சன் லாஸ் ஆகிட்டான். சரி, ஜாக்சன் தோற்று போயிட்டான், ஆனால் பெட்டில் என்ன சொல்லியிருந்தோம், சொன்னதை நீ செய். ஐயோ என்ன பண்ணணும்? இப்போ ப்ரப்போஸ் பண்ணப்போ ஆரம்புக்கு. ஐயோ வயன் வசமாக மாட்டினேன். அவள் மூஞ்சில் அடித்த மாதிரி போடின்னு தோர்த்து விட்டுட்டாங்க. என்ன பண்ணுறது, எல்லோரும் இருக்காங்க. ஒரே அசிங்கமாக போயிடுமே அவர் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா. என்ன வயன் என்ன பேசிகிட்டு இருக்க தானியா? ஒன்றும் இல்லை போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஸ்லோவாக நடக்கிறீங்க.
என்ன ஸ்லோவாக நடந்துட்டு இப்போ என்னை பார்த்து கேட் வாக்கில் வந்தியே அதே மாதிரி போங்க மேடம் அப்படின்னு ஒரு பொக்கே உங்கள் கையில் கொடுத்துட்டு உங்களை விட அது பெருசாக இருக்குது. இது என்னை விட பெருசாக இருக்குது, அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அதை தூக்க முடியாமல் தூக்கிட்டு பின்னாடி இருந்தவங்களை அப்படியே தள்ளி விடுறாங்க. ஸோ ஒரு க்ரௌடுக்கு மிடில் ஆரம் நின்றுட்டுருக்காரு, எல்லாருமே அவரை சியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த க்ரௌடுக்கு நடுவில் நீங்கள் ப்ளீஸ் மூவ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரும்போது எல்லாருமே மூவ் ஆகுறாங்க. ஸோ ஆரம் என்னடா அது க்ரௌடு ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுச்சே அப்படின்னு ஹெல்மெட் போட்டிருக்காரு. ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா நீங்கள் அந்த க்ரௌடை அப்படியே மூவ் பண்ணிவிட்டு மிடில் நடந்து வரீங்க ஒரு பெரிய பொக்கை வச்சுக்கிட்டு. ஆரம் அப்படியே நின்றுட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. அப்போது நீங்கள் ஸ்லோவாக அவர் முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க. ஆரம் முன்னாடி அப்படியே நின்றுக்கிட்டு, ஆரம் என்ன வேணும்? கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ. அது ஐ லவ் யூ அப்படின்னு முட்டி போட்டு அந்த பொக்கேவை கொடுக்குறீங்க. நீங்கள் அப்படியே சொன்னது க்ரௌட் எல்லாருமே அப்படியே கத்துறாங்க. நீங்கள் அப்படியே நீல் டவுன் போட்டுட்டு உங்கள் ஹெட்டை டவுன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆரம்பிக்கிட்ட அந்த பொக்கேவை பிடிச்சிக்கிட்டே உங்கள் கை அப்படியே ஷிவர் ஆகுது. ஸோ பொக்கே வெயிட்டாக இருக்குல்ல, ஆரமாக அதை அப்படியே ஹோல்ட் பண்ணதும் நீங்கள் டக்குன்னு அவரை பார்க்குறீங்க. என்னாச்சு பிடிச்சிக்கிட்டாங்க தென்ன அப்படியே அவங்க ஷோல்டரை பிடிச்சி அவங்கள மேலே தூக்கி விடுறாரு. நீங்கள் அவரை பார்த்து நிற்கிறீங்க. நின்றுட்டதோ அவரோட ஹெல்மெட் கிட்ட அந்த ஐஸ் தெரியும்ல, ஸோ அதையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் கேங் எல்லாருமே ஆரம் லவ் யூ டூ சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாருமே கத்திட்டு இருக்கும்பொழுது ஆரம் அப்படியே அவரோட ஹெல்மெட்டை கீழே இருந்து அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ மவுத் வரைக்கும் நீங்களும் ஒரு ஃபேஸை ரிவீல் பண்ண போகிறான்னு பார்த்துட்டு இருக்கும்பொழுது டக்குன்னு உங்கள் ஹிப்பை பிடிச்சி கிராப் பண்ணி பச்சைன்னு உங்களுக்கு லிப் லாக் பண்ணிடுறாரு. அவ்வளோதான், க்ரௌடில் எல்லோருமே பேனு கத்துறாங்க. அப்படியே ஆரம்ப தள்ளி விட்டு 2 ஸ்டெப் பின்னாடி நிற்கிறீங்க. என்ன பண்ணாங்க இப்போ அப்படின்னு உங்கள் லிப்பில் அப்படியே ஹேண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கும்பொழுது ஆரம் அப்படியே பாதி ஹெல்மெட் ரிமூவ் பண்ணியிருப்பார்ல, அதை அப்படியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஃபேஸை பார்த்ததும் நீங்கள் என்ன நீ ஆரமா, உன் பேர் ஆரம் இல்லையே அப்படின்னு அவனே பார்த்து நின்றுட்டு பேசிட்டுருக்கீங்க. உனக்கு சைக்கிளே ஒழுங்காக ஓட்டு வராதே, நீ எப்படி பைக் ரேசரான அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது ஆரம்பம் அகைன் உங்களை வயசுட்டு அப்படியே கிராப் பண்ணி ஹலோ ஸ்வீட் ஹார்ட் எப்படி இருக்க அப்படின்னு அவங்க பார்த்து ஒரு ஐவிங் பண்ணுறாரு. நீ கிம் நாம்ஜூன் தானே? ஆரம் யாராது? இங்கே எல்லோரும் என்ன ஆரம்பம் தான் கூப்பிடுவாங்க பேபி அப்படின்னு உங்கள் சீக்ஸ்லேயே தள்ளடா அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு பின்னாடி கொண்டு ஓடுறீங்க. ஸோ எல்லாருமே சிரிக்கிறாங்க. வாயினுக்கு வைக்கத்தை பாரு அப்படின்னு. ஸோ இங்கே ஆரம் ஃபேஸை ரிவீல் பண்ணிட்டார்ல, ஸோ எல்லாருமே அவர் செம்ம அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் கொண்டு ஓடி போய் பார்க்கிங் ஏரியாவில் ஒரு கார் மேலே உட்காந்துக்கிட்டு இவன் கிம் நாம்ஜூன் எப்படி ஆரமானா? அவனுக்கு சைக்கிளே ஒழுங்காக ஓட்ட வராது, அவனுக்கு யாரும் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தது, அதுவும் ரேசராக மாறிட்டான். ஐயோ என்னால் எதுவுமே நம்ப முடியலையே, எனக்கு தலையை சுற்றுற மாதிரி இருக்குது. கிம் நாம்ஜூன் ஆரம் கிம் நாம்ஜூன் எப்படி செட் ஆச்சு அப்படின்னு புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போது ஸ்வீட் ஹார்ட் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்னை பற்றி தானே நினச்சிட்ருக்க, எங்கே வந்துட்டியா நீ? ஆரம் முதல்ல உனக்கு இல்லை கிம் நாம்ஜூன் உனக்கு எப்படி யார் உனக்கு பைக் ஓட்ட கற்றுக் கொடுத்தா? ஓ பேபி நீ என்ன ஞாபகம் வச்சிட்ருக்கியா? உன்னை எப்படியே மறக்க முடியும் அப்படின்னு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். நீங்கள் 10th படிச்சுட்ருக்கீங்க, ஸ்கூலில் அப்படியே ப்ளே கிரவுண்டில் விளையாடிருக்கும் போது கீழே விழுந்துட்டுருப்பீங்க. ஸோ கால் லைட்டாக சொலுக்க படிச்சிருச்சுன்னு ஈவினிங் அப்படியே வீட்டுக்கு போகும்போது நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்கும்போது ஆரம் உங்களோட கிளாஸ் லீடர் தான். அப்போ அவங்க சைக்கிள் வச்சு நின்றுட்டுருக்கா. அவங்கள பார்த்துட்டு பயன் நான் வேணா ஒன்று ட்ராப் பண்ணட்டா, காலில் இன்ஜூர் ஆகிருக்குல்ல. கிம் நாம்ஜூன் உன்னால் முடியுமா? உனக்கு சைக்கிள் ட்ரைவ் பண்ண தெரியும்ல? ட்ரைவ் பண்ண தெரியாமல் நான் ஏன் ஸ்கூலுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு வர போகிறேன்? அதுவும் கரெக்ட் இல்லை. சரி ஓகே, என்ன எங்கள் வீடு வரைக்கும் இல்லைனாலும் எங்கள் ஸ்ட்ரீட் வரைக்கும் கொஞ்சம் வெட்டு அப்படின்னு கேட்டதோ சரி வாவாயின்னு வந்து பார்த்து ஏறி உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே பேக் சைடு உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி தடங்களாக தான் போகுது. கிம் நாம்ஜூன் நீ ரொம்ப ஸ்பீடாக போவேன், நான் ஸ்லோவாகவே போ, வீட்டுக்கு லேட் ஆனாலும் நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். ஓகே வாயின் ஸ்பீடாக போகல, பயப்படாத
சரி அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டே தான் போகிறாரு. நீங்கள் பின்னாடி ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அவரோட ஷர்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரே குஷி குஷியாக இருக்கு அவருக்கு ஃப்ரெண்டில். கிம் நாம்ஜூன் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுவா. என்ன? ம், நான் நினச்சா நீ யாருக்கிட்டேயும் சரியாக பேச மாட்டா. நீ ரெப்பில்ல, நீ கொஞ்சம் ஓவராக சீன் போடுவேன்னு நினச்சேன். ஆனால் நீ நல்ல பையனாக தான் இருக்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற. எல்லாருமே ரெப்பை அப்படி தான் நினைக்கிறீங்க. ஒரு மாதிரி திமிர ஆட்டிடியூட் காட்டுவான், சீன் போடுவான், யார்கிட்டையும் பேச மாட்டான் அப்படின்னு. நான் அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கிட்டையுமே நல்லா தான் பேசுவேன். ஆனால் தப்பு பண்ணால் நான் கண்டிப்பாக மேம்கிட்ட மாட்டி விட்டுருவேன். என்ன மாட்டி விடுவியா? நீ தப்புன்னா நான் மாட்டி விடுவேன், ஆனால் நீ எதுவும் தப்பு பண்ண மாட்டியே. நான் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டே போயிட்டுருக்கும்போது எதிரில் ஒரு குட்டி பாப்பா சைக்கிளில் வருது. நம்ஜன் நம்ஜன் அங்கே பாரு, ஏதோ ஒரு பாப்பா வருது, பார்த்து இரு நீ பயப்படாத அப்படின்னு போயிட்டு ஸ்பீடாக ஒரு பிரேக்கை போடுறாரு. டம்மால சைக்கிள் அப்படியே பிரேக் பண்ணும்போது விழுந்துடுது. நீங்கள் பட்டனை கீழே விழுந்துடுறீங்களா? கால் இனிமே அடிபட்டுருது. நீங்கள் அழுதுகிட்டே, நான் முன்னாடியே சொன்னேன் நான் நடந்தே போய்க்கிறேன்னு. நீ கேட்டியா? உனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியல. நான் தான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி உட்காந்து வந்தேன். சாரி ஃபைன். நான் நல்லா தான் ஓட்டுவேண்டி. நீ எப்போதுலேருந்து சைக்கிள் ஓட்டுற? இது வரைக்கும் நீ சைக்கிள் தனியாக ஓட்டி போனதை நான் பார்த்தது கூட இல்லை. நான் தான் தெரியாமல் உன்னை நம்பி பின்னாடி வந்துட்டேன். உனக்கு ஓட்ட தெரியுமா இல்லையா? அதை வச்சு நீ சொல்லு. தெரியும், ஆனால் ரொம்பலாம் தெரியாது. நீ எப்போ கற்றுக்கிட்ட? எப்போதுலேருந்து சைக்கிள் ஓட்ட ஸ்டார்ட் பண்ண? இன்னைக்கு தான். என்ன? அப்புறம் டெய்லி எதுக்குடா ஸ்கூலுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு வர? அதுவா, பசங்களாம் எடுத்துகிட்டு வரானுங்க, ஸோ நானும் எடுத்துகிட்டு வந்து சீன் போடலான்னு. அட பாவி, இது தெரியாமல் பின்னாடி உட்காந்துட்டு வந்தேனே நான். நல்ல வேலை சின்ன குழந்தை முன்னாடி வந்துச்சு. வேறு ஏதாவது பெரிய லாரியோ ட்ரக்கோ வந்திருந்தா சத்திருப்பம் போலியா நான். சாரி வைன். இதுக்கப்புறம் இப்படிலாம் நடக்காது. நான் சைக்கிள் கற்றுக்குறேன். என்ன, இதுக்கப்புறம் தான் கற்றுக்க போறியா? அட பாவி, உன்னை நம்பி வந்தனே, அது என் தப்பு தான். என் கால் இன்னுமே டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு நொண்டிக்கிட்டே நீங்கள் நடந்து போகிறீங்க. இருடி வரேன் நானும். ஒன்று வேணாம், நீ போ, நானே போய்க்கிறேன். என் வீட்டுக்கு தனியாக நொண்டிக்கிட்டே போகிறேன். இல்லை, ஒரு பேலன்ஸு பிடிச்சிக்கிறதுக்கு வரேன். கிம் நாம்ஜூன், உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடா, எனக்கு போய்க்க தெரியும் அப்படின்னு நீங்கள் கோவமாக நொண்டிக்கிட்டே போயிடுறீங்க வீட்டுக்கு. இப்போ ப்ரெசண்ட்டில் உன்னை எப்படி கிம் நாம்ஜூன் என்னால் மறக்க முடியும்? என் காலை உடச்சி வந்தானே நீ. உன்னால் நான் ரோட்டில் நொண்டிக்கிட்டு போனேன். எல்லோரும் என்னை பார்த்தானுங்க, ஒருத்தன் கூட வந்து ஹெல்ப் பண்ணல. வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா அந்த அடி அடித்தா. உன்னால் சரியாக பார்த்து கூட நடக்க முடியாதா? கண் என்ன பின்னாடி வச்சிருக்கியான்னு. ஒன்னால தான். ஆமாம், முதல்ல உனக்கு எவன் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தது? அவனுக்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போவங்கிட்ட அவனை 2 அடி அடித்தாதான் எனக்கு. எப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஆரம்பம் கிட்டே வந்துக்கிட்டே இருக்காரு க்ளோஸாக. நீங்கள் அப்படியே கார் மேலே உட்காந்துக்கிட்டீங்க. என்ன முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கா? கிம் நாம்ஜூன், அடி பின்னிடுவேன், பின்னாடி போ. என்ன என்னடி ஓரா பேசிகிட்டே இருக்க? நானும் அப்போதுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன, என் மேலே பயம் போயிடுச்சா? ஓ மேலே எனக்கு என்ன பயம்? கிம் நாம்ஜூன், பிச்சு போடுவேன். கோ பேக், போடா பின்னாடி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது உங்கள் நோஸ் கிட்ட உங்கள் நோஸோட டிப் அவரோட நோஸ் வச்சு அப்படி டச் பண்ணுறாரு. கிம் நாம்ஜூன், அடி வாங்க போகிற, பின்னாடி போனீன்னு. அது மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்கூலில் விழுந்தது, காலேஜில் ஒரு வாட்டி விழுந்தே, அது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அது ஞாபகம் இல்லையா உனக்கு? ஒன்று அப்படின்னு அவரோட செஸ்ட்டில் கை வச்சு அப்படியே பேக்வேர்ட்ஸாக புஷ் பண்ணுறீங்க. உன்னை எதான் அடிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு கீழே கல்லை தேடிட்டு இருக்கும்பொழுது, சரி காலேஜில் ஒரு வாட்டி அப்படி தான் காலேஜ் முடித்து பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ தான் ஆரம்பன் சைடு வராரு. நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கும்போது, பேபி எங்கே என்ன பண்ணுற? பேபியா? அடிச்சானே வச்சுக்கோ அப்படின்னு ஏதோ ஒரு பயம் நினச்சி திட்டிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஹெல்மெட் போட்டிருப்பாரு. அப்போது ஹெல்மெட் ரிமூவ் பண்ணதும், கிம் நாம்ஜூன் நீயா பைக் ஓட்டுறியா? எதே போதுலேருந்து நீயான பேபின்னு கூப்பிட்டது? ஸ்கூல் படிக்கும் போது டீசெண்டாக இருந்தே, இப்போ என்ன காலேஜ் வந்ததோ எவ்வளோ புளிங்க மாதிரி மாறிட்ட? பொறிக்க பையனை மாறிட்டியா நீனு? சுமார் என்ன நீ பாட்டி இது பேசிகிட்ருக்க? ஏதோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது பொண்ணு அழகாக இருந்துச்சு, அதை கிட்ட வரும்போது பேபின்னு கூப்பிட்டேன். பார்த்தா நீ
தூரத்துலேருந்து பார்க்கும்போது நீயும் தெரிஞ்சிருந்தா சத்தியமாக கூப்பிட்ருக்க மாட்டேன். எவ்வளோ திமிரு! கிம் நாம்ஜூன் நீ அடி வாங்க போகிற. என்ன இப்போ பார்த்தா கிம் நாம்ஜூன்னு உன் பேர் அதுதானே, அதை வச்சு தான் கூப்பிடுவேன். சரி அதை விடு, என்ன வேணாலும் கூப்பிட்டு போ. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இவ்வளோ டைம் ஆகுது. என்ன ஊர் சுற்றிட்டு வரியா? பாய் ஃப்ரெண்ட் கூட அவுட்டிங்கா? நான் காலேஜ் போய்ட்டு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வரேன். ஒன்று மாதிரி நான் ஒன்றும் ஊர் சுற்றலை. இந்த டைமுக்கு உன் ரூட்டுக்கு போகிற பஸ் வராது. அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆச்சும் ஆகும். 1/2 hour? அது வரைக்கும் வெயிட் பண்ண என் அம்மா என்னை பிச்சு போடுவா. அதுக்கு தான் நான் வந்திருக்கேனே. நான் வேணும்னா உங்கள் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ணட்டா? ட்ராப்பா? ஆளை விடுங்க கிம் நாம்ஜூன். நான் நடந்தே கூட வீட்டுக்கு போய்க்கிறேன், ஆனால் உங்கள் கூட வர மாட்டேன். ஏய், இன்னுமா அதை நீ ஞாபகம் வச்சிட்ருக்க? அது எப்படி மறப்பேன் நான்? ஒரு நாள் என் கால் உடஞ்சது தான் மிச்சம். அது ஏதோ சைக்கிள். அதாச்சும் சைக்கிள், இது பைக்கு. இதில் நான் விழுந்து வாங்கினேன்னா அவ்வளோதான், ஸ்பாட் அவுட் ஆகிடுவேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை வாயன். இந்த வாட்டி நான் நல்லா தான், இப்போ நான் நல்லா ட்ரெயின் ஆகிட்டேன். இப்போ பாரு, நீயே நான் யாருன்னு தெரியாமல் திட்டல. அப்படி தான் இப்போ நான் நல்லா ட்ரெயின் ஆகிட்டேன், நல்லா ஓட்டுவேன். நீ வா, உன்னை ஒரு 5 minutesல உங்கள் வீட்டு முன்னாடி நிற்க வைப்பேன். ஐயோ வேணாம் கிம் நாம்ஜூன், நீ போ, உனக்கு லேட் ஆகும். நான் வெயிட் பண்ணியே போய்க்கிறேன். வா வயன் அப்படின்னு உங்கள் ஆன்சர் தர தானே எழுது பின்னாடி உட்கார வைக்கிறாரு. ஸோ நீங்களுமே உட்காந்துக்கிறீங்க. பார்த்து பொறுமையாக ஸ்லோவாக போ. பழைய மாதிரி பண்ணாத கிம் நாம்ஜூன். ஏதாவது எசக்கு புஸ்கா ஆயிடுச்சுன்னா நான் அழுதுருவேன். என் மேலே நம்பிக்கை வை வயன். சத்தியமாக உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை கிம் நாம்ஜூன். சரி ஓகே, உன் மேலே நீ நம்பிக்கை வச்சுக்கோ. இப்படி நசனசன்னு பேசாமல் கொஞ்சம் கிளம்புறியா? போகணும் வீட்டுக்கு சீக்கிரமாக. சரி ஓகே போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கும்போது நாம்ஜூன் தட பேசிகிட்டே இருக்காரு. நீங்கள் கிம் நாம்ஜூன், நீ இப்படிலாம் இருக்கவே மாட்டியா ஸ்கூல் டைமில்? எதுக்கு இந்த மாதிரி நான் என்னென்னு பேசிக்கிட்டே இருக்கா? என்னன்னு தெரியலையே, காலேஜ் வந்ததும் கொஞ்சம் வாழாயிட்டேன் நான். கொஞ்சம் கிடையாது, நிறையவே ஆகிட்ட போல். நல்ல வேலை நான் உன் காலேஜ் இல்லைப்பா, இல்லைன்னா அங்கேயும் வந்து நின்று டார்ச்சர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். நோயின்னு பேசிகிட்டே போயிட்டுருக்கும்போது முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர் பார்க்காம அப்படியே ஒரு பிரேக்கை ஒன்று போடுறாரு. நீங்கள் அப்படியே டைட்டாக பின்னாடி ஹக் பண்ணிக்கிறீங்க. ரூமோட பேக்லேயே போயிட்டு உங்கள் செஸ்ட் அப்படியே நல்லா டைட்டாக புஷ் ஆகுது. நீங்கள் கிம் நாம்ஜூன் என்ன பண்ணிட்டுருக்க? நீ கண் எங்கே வச்சு ஓட்டுற? சாரி வாயின், ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு. தெரியாமல் நடந்துருச்சா? எனக்கு என்னமோ தெரிஞ்சு நடந்த மாதிரி தான் தோணுது. யாரெல்லாம் வேணுமே அப்படி ஏதாவது பண்ணுவாங்களா? தெரியாமல் தான் நடந்துச்சு. உங்கள்கிட்ட பேசிகிட்டே வந்தல, அதான் ஃப்ரெண்டில் ஸ்பீட் பிரேக்கரை பார்க்கல. நீ கிம் நாம்ஜூன், நீ வண்டி நிறுத்து, நான் நடந்தே போய்க்கிறேன். வாயின் நிறுத்துடா, நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் இறங்கி நின்றுக்கிறீங்க. என்ன வாயின், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அவங்க வீடு வந்துடும்டி. வேண்டாம், நீ என்னென்னமோ பண்ணுற, நான் போய்க்கிறேன், நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு போகலான்னு பார்க்கும்பொழுது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து, எக்ஸ்கியூஸ் மீ இல்லைங்க. என்னாச்சு சார்? டிரைவிங் லைசன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம்பிக்கிட்ட முழிக்கிறாரு. கிம் நாம்ஜூன், என்ன முழிச்சிட்ருக்கா? எடுத்து கொடு. எங்க? அது அது வந்து மறந்துட்டேன் சார், வீட்டில் இருக்குது. அப்படியா? ஆன்லைன் காப்பி ஏதாவது இருக்கும்ல, அது காமிங்க. அதுவுமே ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். டேய், என்னடா நினச்சிட்ருக்க நீ? கிம் நாம்ஜூன் விளையாடாத. என்ன இருக்கோ அதை எடுத்து கொடு. நீ கொடுத்துட்டீங்கன்னா நான் கூட வருவேன். அது வந்து சார், டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலை, கரெக்டாக? கரெக்டு. டிரைவிங் லைசன்ஸு எடுக்கலையா? அது எடுக்காமல் நீ எப்படிடா வண்டி ஓட்டுற? கிம் நாம்ஜூன் விளையாடுறியா? உண்மையாக தான் சொல்கிறேன், நான் எடுக்கலை. ஓகே, ஃபைனை கட்டிவிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு அந்த கேஸ் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. சார் அப்படின்னு நாம்ஜூன் பின்னாடியே போயிட்டுருக்கும்பொழுது, கிம் நாம்ஜூன் நீ இன்னும் மாறவே இல்லை, அதே மாதிரி தான் இருக்கு. ஃபைனை கட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறோங்க பைக்கை. சார் என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை இப்போது. இந்த ஒரு வாட்டி எக்ஸ்கியூஸ் கொடுத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் இப்போயே போய் எடுத்துடுறேன். அப்படிங்களா சார்? சரிங்க. இப்போ எடுக்க வேணாம், நான் பைக்கை போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன், அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா? கிம் நாம்ஜூன், உன்னால தான். காசு இல்லையா உங்ககிட்ட? இல்லை வாயின், அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன், என்கிட்ட இப்போ இல்லை. அடே, ஸோ அறம் கூட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் தான் பே பண்ணி வண்டி ரிட்டன் எடுத்துகிட்டு வரீங்க.
தேங்க்ஸ் வாயின். இந்த ஹெல்ப்பை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நானும் இதை என்றைக்குமே மறக்க மாட்டேன். இது பாரு கிம்னாம் ஜூன், இதுதான் நீயும் நானும் லாஸ்ட்டாக மீட் பண்ணுறது. இதுக்கப்புறம் நீ என்னை மீட் பண்ண அவ்வளோதான் ஒன்று, நான் ஒன்று இதுக்கப்புறம் பார்க்கவே கூடாது அப்படின்னு போயிட்றீங்க. ஸோ அதுதான் லாஸ்ட்டாக ஆரம்ப பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் யூஜி பிஜி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ தான் பார்க்குறீங்க அவரை. இப்போ ப்ரெசண்ட்டாக நீங்கள் கீழே காலை தேடிட்டுருக்கீங்களே, டக்குன்னு ஆரம்பங்க பேக் சைடு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு உங்கள் நெக்கில் அவரோட சின்ன அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவரோட பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? நீ வாரம் வாரம் என்னை பார்க்குறதுக்கு வருவேன், ஆனால் அது நான் தானே உனக்கு தெரியாதுல்ல. கிம்னாம் ஜூன் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? முதல்ல என்னை விடு. வேணும் நம்ம தான் இப்போ கப்பிள்ஸ் ஆகிட்டுமே. கப்பிள்ஸா? இதே பத்திலேருந்து இதை எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேம்மா. அது ஏதோ சும்மா கேர்ள்ஸ் கேட்டாங்க, பெட் வச்சுருந்தோம், யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ப்ரப்போஸ் பண்ணணுன்னு. அதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணேன். நீனும் தெரிஞ்சா நானும் தெரிஞ்சா பண்ணியிருக்க மாட்டேல்ல. அப்படி இல்லை கிம்னாம் ஜூன், நீனு தெரியாமல் தான் பண்ண. ஓ, அப்போ வேறு யாராவது இருந்திருந்தால் என் ப்ளேஸில் பண்ணியிருந்துருப்பேன். இல்லை இது ஜஸ்ட் ஃபார் ஃபன், அவ்வளோதான். மற்றபடி நீ எதுவும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு என் பின்னாடி சுற்றி உன் டைமை வேஸ்ட் பண்ணிக்காத கிம்னாம் ஜூன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டக்குனு உங்கள் ஆன்சர் கிராப் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெண்டில் ஹக் பண்ணிக்கிறாரு. டேய், என்னடா வேணும் உனக்கு? இன்னும் ரேஸ் முடியல, இன்னும் இருக்குது. என்ன அதோட முடிஞ்சிச்சுல நினச்சேன். இன்றைக்கி ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அது என்னது? அது பின்னாடி யாரையாவது உட்கார வச்சு ரேஸ் போகணும். ஓ அப்படியா? சரி, அப்போது நீ கிளம்பு, உனக்கு தான் ரேஸ்க்கு டைம் ஆகிடுச்சுல, ஓடு. எனக்கு மட்டும் டைம் ஆகலை, உனக்கும் தான். ஏன் எனக்கு ஒன்றும் வேலைலாம் இல்லையே. உனக்கு இருக்குது, ஒரு பெரிய ஒர்க் இருக்குது. என் கூட ரேஸ்க்கு நீயும் தான் வரப்போகிற. வாட் தி ஹெல்? முடியாது, அதுவும் உன் கூட சத்தியமாக முடியாது கிம்னாம் ஜூன், ஆளை விடு அப்படின்னு ஓடும்போது உங்களுக்கு பின்னாடி குடுகுன்னு ஓடி வந்து உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி அவரோட ஷோல்டர் மேலே போட்டுக்கிட்டு ஓடுறாரு. காய்ஸ் கம் 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 அப்படின்னு நீங்கள் பின்னாடி தட்டிக்கிட்டே வரீங்க. கிம்னாம் ஜூன் என்னை விடுடா, என்னை விடு, என்ன பண்ணுறேன் கிம்னாம் ஜூன், நான் வரல, உன்னை நம்பி நான் வர மாட்டேன், நான் செத்து போயிடுவேன், என்னை விடு. நாம் ஜூன் அப்படியே பின்னாடி சீட்டில் அவங்கள உட்கார வச்சுட்டு உங்ககிட்ட க்ளோஸு வந்துட்டு எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? கிம்னாம் ஜூன் என்னை விட்டுடா. கிம்னாம் ஜூன் நீ என்னை நம்பலான்னா கூட பரவாயில்ல, ஆனால் ஆரம்பமாக நீ கண்டிப்பாக என்னை நம்பலாம். ட்ரஸ்ட் மீ வாயின் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே ஓகேன்னு சொல்லிவிட்டு ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கிறீங்க. அப்போ ஆரம்பம் பைக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டு உங்களோட 2 ஹேண்ட்ஸுமே அவரோட வைஸ்ட் அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. யூ கேன் ஹோல்ட் மீ டைட்லி, ஓகே? சரி கிம்னாம் ஜூன், பார்த்து பொறுமையாக. வாயின் பொறுமையாக போனார். நான் இந்த ரேஸில் தோற்றுருவேன். சரி ஓகே, ஆனால் பார்த்து, உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. சரி ஓகே. அப்போது ரேஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆரம்பம் அவ்வளோ ஸ்பீடாக போகிற நீங்கள் ஒரு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க, கைஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ பயமாக இருக்குது. கிம்னாம் ஜூன் நீ ரொம்ப ஸ்பீடாக போகிற, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, ப்ளீஸ் பார்த்து பொறுமையாக போ அப்படின்னு பேசிக்கிட்டே வரீங்க அழுதுகிட்டே. அவர் சைட்லேருந்து எதுவுமே பதில் இல்லை. கிம்னாம் ஜூன் இருக்கியா இல்லையா நீ? பதில் ஏதாச்சும் பேசு கிம்னாம் ஜூன் அப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்கும்பொழுது, வாயன் கொஞ்சம் சும்மாரு, இது மாதிரி ட்ரை பண்ணும்போது பேசினா என் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும், நீ கொஞ்சம் சும்மாரு வாயன். நீ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஐஸை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோ, ஓகே? வேணும்னா படுத்து தூங்கிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அதே மாதிரி ஐஸை இன்னுமே டைட்டாக க்ளோஸ் பண்ணி இது மாதிரி தூக்கத்துலேயே போயிடுறீங்க. ஸோ அந்த பைக் அப்படியே வளைஞ்சு நினைஞ்சு போகும்போது உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எங்கே விழுந்துருமோன்னு. கற்றுக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, பைக் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி. அப்போ நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, பார்த்தா கேமோட எண்டிங்கில் ஜாக்சனோட பைக் இருக்குது, பின்னாடி மெர்லின் உட்காந்துட்ருக்கா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவன் என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போகிறான்னு. பார்த்தா ஜாக்சன் வின் பண்ணிட்டாரு, நாம்ஜூன் தோத்துட்டாரு. அப்போ ஜாக்சனும் மெர்லினும் ஒரு மாதிரி திமிரா நாம்ஜூன் கிட்டே பேசும்பொழுது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த பிளேஸை விட்டு வந்துடுறீங்க. ஆனால் ஆரம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, ஓகேன்னு தான் விட்டுடுறாரு. நீங்கள் ஸ்டேடியம் விட்டு வெளில வந்துட்டு ஒரு மாதிரி தனியாக நடந்து போயிட்டே இருக்கீங்க, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க, ஒரு மாதிரி சேட் ப்ளஸ் ஆங்க்ரி மிக்ஸ் எமோஷனில் போயிட்டுருக்கீங்க. அப்போ பின்னாடி நாம்ஜூன், வாயின் நில்லு, என்னாச்சு இப்போது அங்கேருந்து இதுக்கு வந்துட்டேன், இனிமேல்ட்டு நான் இங்கே வரமாட்டேன், என்னாச்சு?
கிம் நாம்ஜூன், என்னால் தானே நீ தோற்று போயிட்ட. அந்த மெர்லின் எவ்வளோ திமிரா பேசினா. என்னால் தானே நீ எல்லா மேட்ச்லையும் வின் பண்ணுவ. ஆனால் இப்போ என்னால் தானே தோற்று போயிட்டேன். ஏய், யார் சொன்னால் அந்த மாதிரி உன்னால் தான் நான் தோற்று போயிட்டேன்னு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, இந்த வாட்டி போனால் போட்டோன்னு விட்டு கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அப்படிலாம் இல்லை. மேபி அதுவாக கூட இருந்துக்கலாம். ஆனால் நான் வந்ததால் தானே நீ அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பித்த. விட்டு கொடுத்ததா? ஏய், அப்படியெல்லாம் இல்லை வாயினி. அதுதான் உண்மை. நான் ரொம்ப பயப்பட்டேன். அதுக்காக தான் நீ ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ண. கரெக்டு தானே? அப்படின்னு ஆரமோட ஐஸை பார்த்து நின்று பேசிகிட்ருக்கீங்க அப்போது. ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனால் நீ ஃபீல் பண்ணாத. நானே பெருசாக ஃபீல் பண்ணல, புரியுதா? அந்த டேர்னிங் பாயிண்டில் நான் ஸ்பீடாக வந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் விழுந்திருப்பேன். அது ஸ்லோவாக வந்தேன். மெர்லின் மட்டும் ஏன் விழலை? குட் கொஷின். அவள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு. நிறைய இந்த மாதிரி ரேசஸ்லாம் அவள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா. ஸோ அவள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் கண்டிப்பாக உன்னால் பண்ணியிருக்க முடியாது. கண்டிப்பாக நீ விழுந்திருப்ப. ஸோ எதுக்கு அந்த பிரச்சனைன்னு தான். நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாது கிம் நாம்ஜூன் அப்படின்னு செஸ்லேயே ஒரு ஆடி போடுறீங்க. என்னாச்சு? பரவாயில்ல, நான் விழுந்தால் கூட பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நீ தான் ஆரம்பன்னு தெரியாமல் நீ வின் பண்ணணும் நான் எவ்வளோ நாள் தெரியுமா ஷேர் பண்ணியிருக்கேன், ப்ரே பண்ணியிருக்கேன். இப்போது நீ லாஸ் ஆனதுக்கு நானே ஒரு ரீசனாக போயிட்டேன். எனக்கு அது எப்படி இருக்குது தெரியுமா? இட்ஸ் ஓகே, நீ வின் பண்ணுவீன்னா நான் கண்டிப்பாக நான் விழுந்தால் கூட பரவாயில்லன்னு நினச்சிருப்பேன். சரியா போச்சு. நீ கீழே விழுந்தால் கூட நான் அப்படியே அவுட் தான் இருப்பேன். என்ன? ஆமாம், நீ கீழே விழுந்தாலும் நான் அவுட்டு தான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவுட் ஆகுறதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இந்த மேட்ச் அவுட் ஆகிட்டேன்னா நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருப்பேன். ஆனால் நீ கீழே விழுந்து உனக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னா நான் உன் கையில் காலி. கண்டிப்பாக கொண்டுட்ருப்பேன் உன்னை. நான் கீழே விழுந்து எனக்கு அதை தான் இருந்ததுதான் அப்படின்னு மிரட்டிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. அகைன் உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு. என்னாச்சு? இப்போ என் பின்னாடி வந்துட்டுருக்கு. அதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுல, வீட்டுக்கு போ. அது எப்படி போக முடியும்? இதான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சு. கிம் நாம்ஜூன், இது பாரு, நான் அது ஏதோ பெட்டுக்காக தான் பண்ணேன். கேம் தான் அதெல்லாம். நீ சீரியஸாக எடுத்துக்காத. அது எப்படி என் கேர்ள் ஃப்ரெண்டை தானியாக விடுவேன்? இப்போ தானே சொன்னேன் அது பெட்டுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மை. கிம் நாம்ஜூன், முதல்ல எனக்கு கிம் நாம்ஜூன் கூப்பிட்றது நிறுத்து. ஆரம்பன் கூப்பிடு. ஃபர்ஸ்ட்லாம் நீ ஆரம்பன் கூப்பிடும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? அவனை தூரத்துலேருந்து ரசித்து பார்த்துனே இருப்பேன். எனக்கு தான் நீ யாருன்னு தெரியாது, ஆனால் உனக்கு நான் யாருன்னு நல்லாவே தெரியும்ல. அப்போ வந்து பேசியிருக்கலாம்ல. நீ தானே சொல்லும் அன்றைக்கி லாஸ்ட்டாக சொல்லிட்டு போனேன், இதுதான் உன்னை நான் லாஸ்ட்டாக பார்க்க வேண்டியதாக இருக்கும், இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்காதுன்னு சொல்லிட்டு போனே நீ தானே? ஆமாம்ல, அதுக்கு தான் சரி எதுக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன்னு அப்படியே விட்டேன். சரி வா, அப்போ ஒரு பைக் ரைட் போகலாம். என்ன இப்போ வா? ஆமாம், உனக்கு தான் நைட் ரைட்னால் ரொம்ப பிடிக்குமே. ஆமாம் வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். சேஃபாக போகலாம். கிம் நாம்ஜூன் இல்லை ஆரம், எனக்கு பயமாக இருக்குது. கிம் நாம்ஜூன் நம்பாத, ஆரம்ப நம்பு. சரி ஓகே வரேன் அப்படின்னு பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஆரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு போகலாமா? ஷோர் ஸ்வீட் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே ரொம்ப ஸ்பீடாக போகிறாரு. ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு ஆரமாக ஹக் பண்ணிகிட்டே போகிறீங்க. ஆரம், உனக்கு என்ன பிடிக்குமா? நீ எப்படா அது கேட்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன, இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் டேட் பண்ணியா? நிறைய பண்ணியிருக்கேன், ஆனால் யாரும் அளவுக்கு இல்லை. என்ன, எத்தனை பேர் பண்ண? அது 1 2 அப்படின்னு ஆன்சர் ரைஸ் பண்ணி கவுண்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு அப்படியே கோவம் வருது. டக்குன்னு ஆரம்போட ஃபேஸை டர்ன் பண்ணி அப்படின்னு லிப் லாக் பண்ணுறீங்க. அப்படியே ஆரம்பம் ட்ரை பண்ணிவிட்டு பேக் கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான், வண்டி பேலன்ஸ் இல்லாமல் அர்ஜுன் ரெட்டி மூவியில் வர சீன் மாதிரி ஒரு ஓரமாக போய் விழுந்துறீங்க 2 பேரும். சரி, நீங்கள் அப்படியே விழுந்துட்டு வலிக்கிட்டே அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும்போது ஆரம் அங்கேருந்து கொடுக்குன்னு ஓடி வர்றாரு. வயன் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எந்திரி, இங்கே வா. அப்போது நீங்கள் ஆரம்பிக்கிட்ட ஓடி போயிட்டு எனக்கு ஒன்றும் ஆகலை, இந்த வாட்டி எனக்கு எந்த அடியும் படலை. அப்புறம் உண்மையாக சொல்லு, எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போகலாம். ரொம்ப பெரிய அடிபட்டுருச்சு. எங்கே பட்டுருச்சு? ஆனால் அதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டாம்.
ஏய் எங்கடி பட்டுச்சு ஒழுங்கா சொல்லு அப்படின்னு உங்கள் ஹார்ட்டை காமிக்கிறீங்க. இதோ இந்த இடத்துல ரொம்ப பெரிய அடி பட்டுருச்சு. ஒன்னால தான். இதுக்கு ஹாஸ்பிட்டலெல்லாம் மருந்து போட மாட்டாங்க. இதுக்கு உன்கிட்ட தான் நீ தான் மருந்து போட்டு விடணும் அப்படின்னு அருமோட ஃபேஸை பிடிச்சி லிப்லே நீ தான் மருந்து போட்டு விடணும், போட்டு விடுவியா அப்படின்னு சொன்னது ஆரம் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாரு. தென் அப்படியே ஆரம் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அரே ஓகே பேபி ஓகே அப்படின்னு நீங்கள் நாம்ஜினோட நோஸ் அப்படியே ரப் பண்ணிட்டே நீ ஏன்டா இவ்வளோ ஹைட்டாக இருக்க, எனக்கு ஒன்று மேலே எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது, கழுத்து வலிக்குது அப்படின்னு சொன்னதும் ஆரம் அப்படி உங்கள் ஹைட்டுக்கு அப்படியே டவுன் பண்ணி உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. இப்போது ஹைட்டு கரெக்டாக இருக்கா? இருக்குது. ஆக்சுவலாக வாயின் எனக்கு ஒன்று ஸ்கூலில் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ தான் என்னோடய ட்ரைவிங் ஸ்கில்ஸை பார்த்து பயந்து போயிட்டேன். உண்மையாகவே அப்போல்லாம் எனக்கு ஒன்று பார்த்தாவே அவ்வளோ பயமாக இருக்கும். கிம் நாம்ஜூன் யாராச்சும் பேர் சொன்னாவே அவங்க கூட அந்த சைக்கிளில் விழுந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அதுவும் தான் ஞாபகம் வரும். அப்போல்லாம் நான் உங்ககிட்ட சாரி சொல்லிவிட்டு அப்படியே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்லாம் பிளான் போட்டிருந்தேன். ஆனால் நீ தான் என்னை பார்த்ததோ அப்படியே ஓடிட்டு வேடி. ஆனால் சத்தியமாக நினச்சி பார்க்கல வாயின் என்னை பார்த்து ஓடின பொண்ணு இப்போது எனக்கே எல்லோரும் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணுவான்னு. அதுக்கு ஒன்று கிம் நாம்ஜூனுக்கு பண்ணல, அது ஆரம்க்கு பண்ணது. ஸோ ஆரம் ஒரு மாதிரி ஃபேஸை சாடாக வச்சுருக்காரு. ஆனால் இப்போது கிம் நாம்ஜூனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அவரோட ஃபேஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு கிம் நாம்ஜூன் ஷால் வி டேட் டபுள் ஓகே அப்படின்னு 2 பேரும் பேக் கேஸ் ரொம்ப டீப்பாக கொடுத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்கள் பேக் சைடு நீங்கள் விழுந்து வாரின பிளேஸ் பீச்சு தான். ஸோ பீச்சில் அப்படியே சன்ரைஸ் ஆகுது. நீங்கள் 2 பேரும் அந்த மொமெண்ட்டை பார்த்துட்டு அப்படி ரொம்ப டீப்பாக கேஸ் கொடுத்துக்கிறீங்க. இதோட இந்த 1 ஷாட் முடிஞ்சிடுச்சு. ஐ திங்க் இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மேபி மொக்கையாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. நெக்ஸ்ட் டைம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போடுறேன். இதுவே ரொம்ப ஒரு 1 வீக் கேப் ஆகிடுச்சுல்ல நம்ம சேனலில் 1 ஷாட் எஃப்எஃப் போட்டு. ஸோ அதனால தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலனாலும் எனக்காக பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் கொஞ்சம் டவுனாக போயிட்டுருக்கு, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறோம்ல அதை ஸ்வைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஹைப் இருக்கும், அதை கொஞ்சம் ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அப்போ தான் நம்ம சேனல் மற்ற எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் இந்த 1 ஷாட்டில் ஆரம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கோல் பாயாக இல்லாமல் கொஞ்சம் ஃபன்னியாக ஜாலியான டைப் மாதிரி காமிச்சேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப நாளாக ஆரம்புக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் விஷ். ஸோ தட் நான் என்னோடய விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் 1 ஷாட் ஒரு எஃப்எஃப்ல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.